ஃப்ரெண்ட்ஸ், முதல் இடத்த பிடிச்சு மார்க் வாங்கினவன் சந்தோஷமாக இருக்கிறதே கிடையாது. அடுத்தது நான் எப்படியாவது டாக்டருக்கு படிக்கணும், இது பெருசு இல்லைன்னு நினப்பான். டாக்டருக்கு படித்து கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு இது பெருசு இல்லை, நல்ல வேலை கிடைக்கணும்னு நினப்பான். நல்ல வேலை கிடச்சி சம்பாதிச்சதுக்கப்புறம் இது பெருசு இல்லை, ஒரு பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படின்னு நினப்பான். ஸோ டோட்டலாக அவன் கவலையிலே தான் அவன் வாழ்க்கை இப்போ போய்கிட்டு இருக்கு. இவன் எல்லாமே சாதிச்சிருவான், யாருக்கு அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் சேர்த்து வச்சுருவான். இவன் எப்போ சந்தோஷமாக இருப்பான்? அதுவே 3வது மார்க் வாங்கிட்டு குசியாக கத்திக்கிட்டு இருக்கான்ல, நான் மார்க் வாங்கிட்டேன் அப்படிங்கிறவன் அழகாக ஒரு சின்ன வேலைக்கு போவான். நான் மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன், ஒரு 5,000 சேமிக்கிறேன், வாடகை கொடுக்குறேன், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட அரட்டை அப்படின்னு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருப்பான். எது முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம அன்னன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். எதையோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துக்கக்கூடாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப், லைக் மட்டும் போடுங்க.